Good afternoon. Next one of the topic is pressure volume work. Okay, PV work அப்படின்னு சொல்லுவாங்க. So PV work means என்ன? Pressure volume work. Okay, pressure volume work. சரி, அப்ப pressure volume work என்ன அப்படிங்கறத ஒரு டெஃபினிஷன் ஒரு சிம்பிள் லைன்ல கொடுக்கலாம் பாருங்க. So the work done in the expansion of the gas. So அப்போ ஒரு work ஆனது எவ்வளவு முடிஞ்சிருக்கோ அதை எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அந்த கேஸ் எல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா pressure volume work அப்படின்னு சொல்றோம். அதுதான் work pressure volume PV work அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? So PV work means என்னன்னா the work done in the expansion of the gas. Okay, the work done in the expansion of the gas. So gas will expand ஆகும்போது ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை pressure volume work PV work அப்படின்னு நாம சொல்றோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. So the expansion of work அப்படின்னு சொல்றோம். அந்த expansion அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு compression அப்படின்னு சொல்லலாம். So அந்த compression அப்படிங்கிற process அல்லது expansion அப்படிங்கிற processம் சேம் ரெண்டு ஒண்ணுதான். So அதுக்கு கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி வர்க் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. So இப்ப வர்க் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ்ல கொடுத்தா அப்படின்னா இங்க ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லிக்கிறோம் -w = f * x ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அந்த f அந்த x வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டெல்டா x அப்படின்னு சொல்லலாம் அல்லது dx அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணும்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டு ஒண்ணுதான். சோ அப்ப f * dx அல்லது டெல்டா x. ஓகேவா? சோ இப்ப இந்த நெகட்டிவ்க்கு இங்க பாசிட்டிவ் போட அப்படினா இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா நெகட்டிவ் ஆயிடும். அப்ப பாசிட்டிவ் வர்க். ஓகேவா? w = -f * dx அல்லது டெல்டா x. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சோ ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன சார் அப்படினா இந்த ஃபோர்ஸ் ரிலேட்டட் அது எதுக்கு ஈக்குவல் அப்படினா சோ P எக்ஸ்டர்னல் அதாவது எக்ஸ்டர்னல் பிரஷர் அப்படினா சொல்றோம். எக்ஸ்டர்னல் பிரஷர் சொல்றோம். சோ இது A. அப்ப எக்ஸ்டர்னல் பிரஷர் * A அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆ இருக்குது. இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 கொண்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல F க்கு பதிலா P எக்ஸ்டர்னல் and A அப்படிங்கறத கொடுக்க போறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. சோ இது P எக்ஸ்டர்னல் A இந்த இதுக்கு பதிலா அடுத்து இன்டு சோ டாட் வச்சாலும் சரி இன்டு வச்சாலும் சரி ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? அடுத்து இருக்கக்கூடிய டெல்டா x. சரி, இப்ப இந்த A and டெல்டா x ரெண்டுமே எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படினா Vf - Vi. அதாவது ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம்க்கு ஈக்குவல் என்ன அப்படினா A * டெல்டா x ரெண்டும். சோ அப்ப இந்த A * டெல்டா x க்கு பதிலா Vf - Vi அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். சோ அப்ப P எக்ஸ்டர்னல் சோ Vf - Vi ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த Vf - Vi அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படினா -டெல்டா V க்கு ஈக்குவல். ஓகேவா? இதே வந்து I இங்க இருந்து F இங்க இருந்துச்சுனா அது +டெல்டா V ஆ இருக்கணும். சோ F வந்து ஃபைனல் வந்து அது ஃபைனல் மைனஸ் இனிஷியலா இருக்கிறதுனால இங்க என்ன சொல்றோம் அப்படினா -டெல்டா V அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பதிலா அந்த -டெல்டா V அப்படினு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ அப்ப அந்த -P எக்ஸ்டர்னல் இதுக்கு பதிலா -டெல்டா V மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப P எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா V அப்படிங்கற ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு இங்க வந்துருச்சு. W = P எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா V. அப்ப வர்க்கோட வேல்யூ என்னவா கிடைச்சது அப்படினா பாசிட்டிவா கிடைச்சது. சோ அத சொல்லிருக்காங்க since the work is positive. சோ அப்ப ஒரு வர்க்கோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு அப்படினா பாசிட்டிவ் வேல்யூவா வந்திருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் the pressure is not constant. இப்ப பிரஷரை வந்து கான்ஸ்டன்ட்டா எடுக்கல அப்படினா சோ அப்ப W ரிவர்சிபிள் அதாவது வர்க் ஆனது ரிவர்சிபிள்ல இருக்குது அப்படினா மைனஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ போட்டு மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் பண்ணும்போது சோ Vi Vf. ஓகே, லிமிட் என்ன அப்படினா Vi Vf அப்படி இருக்கக்கூடிய P எக்ஸ்டர்னல் and டெல்டா V அல்லது dV ரெண்டும் தான். இதேதான் P எக்ஸ்டர்னல் டெல்டா V க்கு பதிலா dV கொடுத்திருக்கேன். ரெண்டும் ஒண்ணு தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். சோ இப்போ பிரஷர் வந்து நாட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத மைனஸ் பண்ணி போட்டுறோம். அதுக்கு லிமிட் என்ன அப்படினா V இனிஷியல் V ஃபைனல். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 5. சரி, நெக்ஸ்ட் the external pressure. ஓகேவா? சோ நான் ஏற்கனவே சொன்னேன் P எக்ஸ்டர்னல் அப்படி EX கொடுக்கிறது எக்ஸ்டர்னல் பிரஷர். சோ the external pressure is greater than pressure of system. ஒரு சிஸ்டத்தோட பிரஷரை விட எக்ஸ்டர்னல் பிரஷர் அதிகமா இருந்தா இந்த வேல்யூ
So அப்ப P external equal to P initial plus dP plus dP. In case அதே external pressure is lesser than pressure of system. ஒரு சிஸ்டத்தோட பிரஷரை விட எக்ஸ்டர்னல் பிரஷர் ஆனது லோவா இருந்தா இந்த இடத்துக்கு என்ன பிளஸ் போடலாம் மைனஸ் போடலாம். அப்ப P external equal to P initial minus dP minus dP. இங்க பாரு greater than போட்டா பிளஸ் less than போட்டா அப்படினா மைனஸ் அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதணும் அப்படினா P external equal to P initial plus or minus dP. இதெல்லாம் ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 plus 1 minus இல்ல அத வந்து இப்படி எழுதலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதையும் பாருங்க. ஓகேவா? P external equal to P initial plus or minus dP plus or minus dP. ஓகேவா? plus or minus dP அப்படினு வருது. சோ அந்த ரெண்டு ஃபைனல் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணனும். சரி. இப்போ ஈக்குவேஷன் 5 இந்த ஈக்குவேஷனை அப்படியே திரும்ப எடுத்து எழுதிக்கிறோம். சோ the given equation number 5. So அப்ப W relation equal to minus dpi to df P external into dP. சரி இப்போ இங்க one mode of an ideal gas வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். ஏன்னா P இருக்குயா அதுக்காக PV equal to nRT. So அப்ப P external V equal to nRT அப்படி சொல்றோம் அப்படினா இப்போ இந்த P வேணும்னால இந்த P அப்படியே வெச்சுக்கோ இந்த V அந்த பக்கம் போயிடும். அப்ப nRT by V அப்படினு வந்துரும். அப்ப இந்த வேல்யூ P external பதிலா nRT by V அப்படிங்கிறது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இந்த ஃபார்முலால அப்படி இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் இந்த nRT கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்துக்கலாம். அப்ப எடுக்கும்போது dV by V மட்டும் இருக்கு. dV by V மட்டும் தான் இருக்கு. இப்போ இந்த VI VF அப்படிங்கிற லிமிட் அப்ளை பண்ணும்போது எப்படி மாறுச்சுன்னா இந்த மைனஸ் nRT அப்படியே இருக்கும். இத தூக்கும்போது லாங் போட்டு இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா 1/V வரும். dV by V அப்படிங்கிறது வந்து 1/V சொல்றோம். சோ அப்ப இத அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா dV ஃபர்ஸ்ட் வேல்யூ இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். சோ அப்ப ஒண்ணு கிடையாது VF divided by VI அப்படிங்கிறது நான் வெச்சிருக்கேன். ln VF divided by VI அப்படினு சிம்பிளிஃபை பண்ணி போலாம். ஓகேவா? சோ மேல ஒரு ரெண்டு ஸ்டெப் இருக்கு. சோ போணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே கூட என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணி போகணும். சோ அப்ப மைனஸ் nRT லிமிட் VI VF dou V by V அப்படிங்கறது சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் nRT ln VF by VI அப்படிங்கறது. தென் நெக்ஸ்ட் இந்த ln அப்படிங்கறது வந்து log மாற்றும்போது 2.03 ஆல என்ன பண்ணனும்னா மல்டிப்ளை பண்ணிடலாம். சோ அப்ப இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. சோ இந்த log மாறும்போது 2.03 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். சோ அப்ப என்ன கேட்க போகுது log என்னவா மாறிச்சு log VF by V. ஃபைனல் ஈக்குவேஷன் 6. ஈக்குவேஷன் நம்பர் 6 அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் என்ன பண்ணனும்னா வொர்க் அவுட் பண்ணிடலாம். சரி நெக்ஸ்ட் இப்ப VF VI இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. VF அதிகமா இருந்தா இது ஏற்கனவே சொல்லிருக்கோம் work done by the process. So by the process அப்படினா நெகட்டிவ், on the process அப்படினா பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவா வரணும் அப்படினா VI இனிஷியல் வேல்யூ அதிகமா இருக்கணும். அதே ஃபைனல் வேல்யூ அதிகமா இருந்துச்சுனா நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? சோ இது வரைக்கும் என்ன பண்ணனும்னா இத டெரிவ் பண்ணிடணும். சோ நல்லா பார்த்துக்கோங்க. அந்த explain the expansion process and compression process அப்படினு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்ல கேட்டாங்க அப்படினா சோ என்ன பண்ணிடணும் இந்த டெரிவேஷனை நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ எப்படிங்கறத மறுபடியும் சொல்றேன் பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வொர்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படினா மைனஸ் W equal to F into X. சோ X பதிலா dx அல்லது டெல்டா x அப்படிங்கறத அப்ளை பண்ணலாம். சோ அப்ப மைனஸ் அந்த பக்கம்ங்கற இந்த பக்கம் கொண்டு வரும்போது அந்த பக்கம் பிளஸ் ஆயிடும். பட் W equal to minus F into delta x ஈக்குவேஷன் நம்பர் 1. சோ F ஓட வேல்யூ வந்து P into x into A அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். சோ அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு Fங்கற இடத்துல அப்ப P x into A into delta x ன்னு வரும். சோ A into delta x அப்படிங்கிறது வந்து VF by VA ஈக்குவல் VF by VA அப்படிங்கிறது மைனஸ் டெல்டா V ஈக்குவல். சோ அப்ப இந்த டெல்டா V கொண்டு வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு பிளஸ் ஆ மாறிடும். சோ அப்ப W equal to P external into delta V அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் அப்ப பாசிட்டிவா கிடைக்கும். சோ அப்ப வந்து the work is positive அப்படினு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து pressure is not constant அப்படிங்கும்போது சோ உங்களுக்கு என்ன பண்ணு VI VF அப்படிங்கற லிமிட் அப்ளை பண்ண போற. சோ அப்ப VI VF அப்படிங்கற லிமிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படினா சோ இந்த டெல்டா V க்கு பதிலா dV அப்படினு அப்ளை பண்ணலாம். இதே ஈக்குவேஷன் தான் அப்படியே கொண்டு எழுதிக்கலாம். ஆனா டெல்டா V க்கு பதிலா dV போட்டுறோம். அவ்வளவுதான். இப்போ external pressure is greater than
ப்ரெஷர் ஆஃப் சிஸ்டம் ஒரு சிஸ்டத்தோட ப்ரெஷரை விட எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ப்ளஸ் டிபின்னு வரணும். அதே லோயராக இருந்துச்சுன்னா லெஸராக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் டிபின்னு வரணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா P எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு P இனிஷியல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி அப்படிங்கிற ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 5 மறுபடியும் கொண்டு வர W ரிவர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லிமிட் VA P எக்ஸ்டர்னல் இன்டு dV அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ இந்த P அப்ளை பண்ணி 1 mole of 9 PV equal to nRT. ஸோ அப்போ P அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பக்கம் nRT by V அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த P எக்ஸ்டர்னல் எடுக்கும்போது இந்த இடத்துக்கு இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிடுற முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ வெளியே கொண்டு வர ஸோ dV by V இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது லாங் போட்டு VF by VA கொண்டு வந்துடுற. நெக்ஸ்ட் இது அப்படியே எடுக்கிற போது இந்த லாங் பதிலாக லாக் போடுறோம். லாக் மாறும்போது minus 2.303 அதாவது 2.303 ஆல ஆல்ரெடி மைனஸ் இருக்கு அந்த மைனஸ் அவ்வளவுதான். BF வேல்யூ அதிகமா இருந்தா வர்க் வந்து நெகட்டிவா இருக்கும். DA வேல்யூ அதிகமா இருந்தா வர்க் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு 5 மார்க். சரி, நெக்ஸ்ட் ஒரு கணக்கு என்ன அப்படின்னா 0 கிளாஸ். உனக்கு என்ன 0 கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ். பட் இப்போ வந்து தெர்மோடைனமிக்ஸ் உடைய 0 கிளாஸ். ஓகேவா? 0 கிளாஸ் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஸோ இது கண்டிப்பாக ஒரு 2 or 3 மார்க்கில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு பார்த்துக்கோங்க. ஸோ இ 2 சிஸ்டம் ரெண்டு சிஸ்டம் இன் தி தெர்மல் ஈக்குவேஷன். ரெண்டு சிஸ்டத்தோட தெர்மல் ஈக்குவேஷன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? வித் தேர்ட் சிஸ்டம் தே மஸ்ட் பி இன் தி தெர்மல் ஈக்குவேஷன் வித் ஈச் அதர். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றோம்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு 3 சிஸ்டத்தை எடுத்துட்டு போற. இதுல இந்த ஏபி அப்படிங்கிற சிஸ்டத்தை எடுத்து ஒன்று வந்து 40 இருக்குது, இன்னொன்று 60 இருக்குது. இந்த சிங்கிறது வந்து எப்படின்னா 20 ஓகேவா? ஒரு வேல்யூ நானா கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஏங்கிறது 40ஆகவும் பிங்கிறது 60ஆகவும் சிங்கிறது இதுவாகவும் எல்லாமே நேரத்துக்கு மாறிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது மொத்தமாக ஈக்குவலாக மாறிடும். எல்லாமே பார்ட்டியாக மாறிடும். அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ 2 சிஸ்டம் ஆர் தெர்மல் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு சிஸ்டம் வந்து தெர்மல் ஈக்குவேஷன் இருக்குன்னா தேர்ட் சிஸ்டம் வந்து எல்லாரும் மஸ்ட் பி தெர்மல் ஈக்குவேஷன் வித் ஈச் அதர். தேர்ட் சிஸ்டம் வந்து வேற ஏதாவது இருக்கு. அப்போ உங்களுக்கு 0 கிளாஸ் என்ன சொல்றது? 0 அப்படின்னா 0 ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன எல்லாமே ஈக்குவல் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் சி அப்படின்னு அர்த்தம். அதான் உங்களோட 0 கிளாஸ். ஓகேவா? ஸோ அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், பி அப்படிங்கிற சிஸ்டம், சி அப்படிங்கிற சிஸ்டம் இன்டர்னல் ஈக்குவல் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏ பி சி இது மூணு இன்டர்னல் ஈக்குவலிபிரியத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா 0 கிளாஸ். ஓகேவா? சரி, ஓகே. இதை மறுபடியும் என்ன பண்றோம், கொஞ்சம் புக்ல தியரி பார்ட்ஸா கதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஒர்க் டன் இன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை தான் சொல்றோம்னா பிவி ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் அது கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துக்கலாம் பாருங்க. இதை வச்சு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உனக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ இது என்ன ஆகும், மேலே போகும். ஓகே, ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரத்தை தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ பிஸ்டன் மாதிரி வச்சு அமுத்தும் போது என்ன ஆகும், உள்ள இருக்கிற தண்ணி என்ன ஆகும், வெளியில போகும். ஸோ அதுதான் மீனிங்கே. ஸோ அதை தான் உனக்கு தியரி பர்சன் சொல்லியிருக்காங்க இங்கே எல்லாமே. ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா த ஒர்க் இஸ் டன் ஆன் தி சிஸ்டம் அப்படிங்கும்போது மைனஸ் எஃப் டெல்டா எக்ஸ். அதாவது இங்க இருக்கிற மைனஸ் அப்படியே மாற்றி போட்டு வரும். வேற ஒன்றும் இல்லை, மைனஸ் டபிள்யூ எஃப் இன்ட்டு டெல்டா எக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த எஃப் அப்படிங்கிறது வந்து டபிள்யூ வந்து பிளஸ் கொண்டு வரும்போது இந்த லெஃப்ட் சைடில் மைனஸ் ஆனது ப்ளஸ்ஸாக மாற்றும்போது இந்த சைடில் என்ன ஆகிடும், உங்களுக்கு ப்ளஸ் ஆனது மைனஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது டிஎக்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப் அந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ வந்து பி எக்ஸ்டாண்டர்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ கொண்டு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெல்டா எக்ஸ் ஏ அப்படிங்கிறது வந்து விஎஃப் விஐக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த டேர்ம் கூட விஎஃப் விஐ கூட இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் டெல்டா விக்கு ஈக்குவல். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ பி எக்ஸ்னு டெல்டா பின்னு வந்துடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் நாட் ப்ரெஷர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நாட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது உனக்கு வந்து இந்த லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணும்போது இப்போ ஒன்றும் கிடையாது, உனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ஆன் தி சிஸ்டத்தை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு இங்கே ப்ளஸில் வரும், லெஸராக இருந்துச்சுன்னா மைனஸாக வரும். ஸோ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்துடும். பி ஈக்குவல் டு என்ஆர்டி, பி அப்போ என்ஆர்டி. அப்போ இந்த பி
அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் பண்ணு. இங்கே பாருங்க, நான் எக்ஸ்டர்னல் கொடுத்துக்கிறோம், அவன் இன்டர்னல் கொடுத்துக்கிறான். ஸோ பரவாயில்ல, பி அப்படிங்கிறதுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ என்ஆர்டி பை பி இன்ட்டு டெல்டா பின்னு மாறிக்குது. ஸோ அடுத்து இதை அப்படியே எடுத்துட போகிறேன். அப்போ டோ பி பை பின்னு வரும். இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது விஎஃப் பை பிஏன்னு வரும். லாக் மாற்றும்போது 2.3 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. விஎஃப் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது நெகட்டிவாக இருக்குது, விஐ வேல்யூ அதிகமாக இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதில் பாருங்க, சும்மா ஷைன் டவுன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் கேட்பாங்க. ஹீட்டை அப்சர்வ் பண்ணால் Q பாசிட்டிவ், ஹீட்டை ரிமூவ் பண்ணால் Q நெகட்டிவ். அதே மாதிரி ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா -W, ஆன் த சிஸ்டம் அப்படின்னா +W. நல்லா பார்த்துச்சுக்கோ. பை த சிஸ்டம் -W, ஆன் த சிஸ்டம் +W. ஹீட்டை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா +Q, எவ்வளோ ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா -Q. இந்த நாளையும் பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க் கேட்கலாம். Zeroth law என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The zeroth law of thermodynamics is also known as the law of thermal equilibrium, was put forward much after the establishment of the first and second law of thermodynamics. It is placed before the first and second law, of which provides the logical basis of the concept of temperature of the system. So ஒண்ணும் கிடையாது. இப்போ A B இப்போ definition வந்து இங்க தான் இருக்கு பாருங்க. The law states that if two systems are separately in thermal equilibrium with third one, then they tend to be thermal equilibrium with themselves. ஓகேவா? இதுதான் டெஃபினிஷன். இப்போ ABC அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து வேற கான்செப்ட்ல வேற பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 0th லெவலில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாம் ஈக்குவலாக மாறிடுது. நான் அதெல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு வந்து 40, 60, 20ன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணேன், எல்லாமே 40 மாற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வந்து இவங்க டயக்ராம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தெர்மோடைனமிக்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.